நவகிரகங்களில் மிகவும் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவான். சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலையுமே தடுக்க முடியாது. மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. அதுவும் வாக்கிய கணித ரீதியாக. அப்படிப்பட்ட சனி பகவான் சுபஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:23 கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயிற்சியாக போகிறாரு. அங்கே அவர் 6/3/2026 வரைக்கும் இருந்து உங்களுக்கு பலன்களெல்லாம் வழங்க போகிறாரு. சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா புதன், சுக்கிரன், ராகு, கேது. சம கிரகம் குரு பகவான். பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். சனி பகவானோட வாகனம் காக்கை. செய்த தவறுகளோட விளைவுகள் தான் சனி பகவானால் நமக்கு கொடுக்கப்படுது. சனி பகவான் சிலருக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கையும் தந்திருக்கிறாரு. சனி திசையிலும் 7.5 சனி நடக்கும் பொழுதும் சிலர்லாம் கோடீஸ்வரர்களாக ஆன கதை கூட உண்டு. சனி பகவான் கொடுமையானவர் அப்படின்னு சொன்னால் ஏன் நாம் அவரை கொடுமைக்காரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத சிந்திக்கிறது இல்லை. சனி பகவான் எதுக்கு நமக்கு கெடுதல் செய்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யோசிப்பதில்லை. ஏன்னா நாம் செய்த தவறுக்கு தயவு தாட்சண்யம் இல்லாமல் அவர் கண்டிப்பாக இருக்கக்கூடியவர். அதுதான் உண்மை. அந்த தண்டனையோட அளவை பொறுத்து நம்மளுக்கு அவர் பலனை கொடுப்பாரு. அவருடைய பார்வை அவர் இருக்கும் இடத்தை விடவும் அவர் பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசியில் பதியுது. இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருக்குது. சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாசிரம சனியாக வருது. மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு 7.5 சனியாகவும் வருது. இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியில் இருந்து வந்த மிதுன ராசிக்கு விலக்கு கிடைக்குது. கடக ராசிக்கு கண்டகச்சனிலிருந்து விலகுது. துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. தனுசு ராசிக்கு 7.5 சனியும் விலகுது. சனி விலகும் ராசிக்காரர்கள் அனைவருமே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தினமும் காக்கைக்கு அன்னதானம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவரால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. இப்படிப்பட்ட சனிப்பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்குமா கெட்ட பலன்களை கொடுக்குமா அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். அன்பான மகர ராசிக்காரர்களே, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் வாக்கிய கணிதப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். 2ல் வராறு சனி. உங்களுக்கு இனிமேல் எல்லாமே நினைத்தது நிறைவேறும். இனிமேல் செடியில கொடியில பூத்து குலுங்கும் பூவை கூட சேதப்படுத்தாமல் ரசிப்பவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். தோல்வி தீயில சாம்பலாகாம பீனிக்ஸ் பறவை போல நீங்க பறந்துகிட்டே இருப்பீங்க. அனாவசிய பேச்சு குறைச்சு ஆக்கப்பூர்வமான செயல்ல ஆர்வம் காட்டுபவங்க நீங்க தான். இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ஜென்மசனியா இருந்து நாலாபுரத்திலும் குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. எந்த வேலையையும் முழுமையா செய்ய முடியாம உங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருப்பாரு இந்த சனி பகவான். 20/12/2023 முதல் 2ஆம் இடத்துல அடியெடுத்து வைக்க போறாரு. இப்போது உங்களுக்கு குடும்ப சனியோட ஆதிக்கம் நடைபெறுது. பாதச்சனி விலகுது உங்களை விட்டு. ராசிநாதனா சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவா அமர்வதால வற்றிய பணப்பை அப்படிங்கிறத நிரப்புவாரு. அலைபாய்ந்த மனசு இனிமேல் அமைதியாகும். உங்களை கண்டும் காணாமல் போனவர்கள் எல்லாமே இனி வழிய பேசுவாங்க. மனதில் இருந்துட்டு வந்த பயம் அப்படிங்கிறது நீங்கும். உடல்நிலை சீராகும். ஆழ்ந்த உறக்கம் இனிமேலுக்கு வரும். இருந்தாலும் எளிய உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது தான் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மை அப்படிங்கிறது நீங்கும். சர்க்கரை ரத்த அழுத்தத்தெல்லாம் அவ்வப்போது நீங்க பரிசோதித்துக் கொள்றது தான் நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்கள நல்லவர் யார் என்பதை இனிமேல் உணருவீங்க. குடும்பத்துல இனி மகிழ்ச்சிக்கு தடை இருக்காது. வெளிப்படையா பேசுவதா நினைத்து யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. முடிந்த வரைக்கும் அடுத்தவர்கள் விவகாரங்கள்ல தலையிடாம இருக்கிறதா நல்லது. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம். பார்வை கோளாறு பல்வழிலாம் அவ்வப்போது நீங்கும். காலில் சிறு காயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருங்கிய நண்பர்களானாலும் சரி உறவினர்களானாலும் சரி அதிக உரிமையுடன் பேசி உங்களுடைய நல்ல பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம். வழக்குகள் அலட்சிய போக்கா இருக்க வேணாம்.
தேவைப்பட்டால் வழக்கறிஞரை மாற்றுங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் அலைச்சலுக்கு பிறகுதான் நிறைவேறும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிள்ளைகளோட போக்குல நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கறதால வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் சனி பகவானோட பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்கள்ல பதியுது. குறிப்பா கல்வி, முன்னேற்றம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும். வெளிநாட்டிலிருந்து தாய் நாட்டிற்கு திரும்ப வர முடியாம தத்தளித்தவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் உத்தியோகத்துலலாம் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. ஒரு சில காரியங்களெல்லாம் நீங்க போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். திடீர் பயணங்கள்லாம் அதிகரிக்கும். சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்துல பதிவதால ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது இருக்கும். உறவினர்கள், நண்பர்களோட அன்பு தொல்லைலாம் அதிகமாகலாம். பழைய கடனை நினைச்சு அப்பப்போது புலம்புவீங்க. இடம், பூமி வாங்குவதிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும். உங்களோட லாப வீட்டை சனி பகவான் பார்க்கறதால திடீர் பணவரவு அப்படிங்கிறது உண்டு. சனி பகவானோட 11ஆம் இடத்து பார்வையால தொழில்ல திருப்திகரமான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் கிளை தொழில் தொடங்குறதுக்கு கூட யோகம் உண்டு. இளைய சகோதரரோடு இருந்து வந்த பகை எல்லாமே மாறும். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல்லாம் வந்து சேரும். அரசு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா கடுமையான முயற்சியும் கடுமையான உழைப்பும் உங்களுக்கு தேவைப்படும். ஷேர் மூலம் உங்களுக்கு பண வரவு உண்டு. வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. நீங்க சரியா மதிப்பதில்லை அப்படின்னு மூத்த சகோதரர்கள்லாம் நினைப்பாங்க. செவ்வாயோட சாரத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுது நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பண வரவும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி மகளோட திருமணத்தை ஊரே மெச்சும்படி நடத்தி முடிப்பீங்க. புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகதிபதியா வருவதால அடிவயிற்றுல வலி, முதுகுத்தண்டு, முழங்கால் வலி எல்லாம் வந்து நீங்கும். அசைவ உணவுகள்ல அதுவும் கார உணவுகளை தவிர்த்துக்குங்க. வாகனத்துல அதிக வேகம் அப்படிங்கிறத காட்ட வேண்டாம். ராகுவோட சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அனைத்து செயல்களிலும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பழைய கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். நாடு ஆளுபவர்களால் உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும். சிலர்லாம் இட வசதியுடன் காற்றோட்டம் உள்ள குடிநீர் வசதியுள்ள வீட்டுக்கெல்லாம் மாறுவீங்க. வழக்கால் இருந்துட்டு வந்த நெருக்கடி எல்லாமே மறையும். நவீன மின்னணு மின்சாதன பொருட்கள்லாம் வாங்குவீங்க. அயல்நாட்டு பயணம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. குடும்பத்தில் 3ஆம் நபரால குழப்பங்கள்லாம் வராம பார்த்து கொள்வது தான் நல்லது. சில காரியங்கள்லாம் திட்டமிடப்படாமலேயே நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குருவோட சாரத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுது சகோதரர்களால நன்மை அப்படிங்கிறது உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். கல்வியாளர்கள், அறிஞர்களோட நட்புலாம் உங்களுக்கு கிடைக்கும். புது முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றியில முடியும். கோயில் கும்பாபிஷேகத்தெல்லாம் சொன்னபடி நடத்தி முடிப்பீங்க. மூத்த சகோதரர்கள் வகையிலெல்லாம் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு தொழில புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும். உறவினர் வீட்டு விசேஷங்கள் எல்லாம் முன்னாடி நின்று நடத்தி வைப்பீங்க. திடீர் பயணங்களால அலைச்சலும் செலவுகளும் வந்து போகும். யாருக்கும் பணம், நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். பெண்களுக்கெல்லாம் எப்போதும் அழுத்து கொண்டே கணவர் இனியின் மேல் அன்பா பேசுவார். அப்படின்னாலும் ஒரு சில காலகட்டத்தில் கோபப்படத்தான் செய்வாரு. அவரோட வருமானம் அப்படிங்கிறது உயரும். அலுவலகம் செல்லும் பெண்கள்லாம் வேலை சுமை அப்படிங்கிறது குறையும். சம்பளம் அதிகரிக்கும். உங்களுக்கு பிள்ளைகளோட பேச இனிமேல் நேரம் அப்படிங்கிறது கிடைக்கும். கல்வி, காதல், வேலை அனைத்திலுமே வெற்றி உண்டு. பெண்களுக்கெல்லாம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டியாளர்களை சமாளிக்க முடியாமல் திணறுவீங்க. இனி அவர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்குவீங்க. புதிய முதலீடுகள்லாம் உண்டு. தொலைக்காட்சி, வானொலி, விளம்பரங்களின் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம். கொடுக்கல் வாங்கலாம் நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும். பழைய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. வேலையாட்கள்லாம் இனி அடிக்கடி விடுப்பு எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய கடையை விரிவாக்கி நவீனமயமாக்குவீங்க. தள்ளி போன பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். கூட்டுத்தொழில பங்குதாரர்கள்லாம் பணிந்து வருவாங்க. உத்தியோகத்துலலாம் நிலையற்ற சூழல் நிலவியது இனி அதிக சம்பளத்தோடும் புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களை கசக்கி பிழிந்த அதிகாரிகள்லாம் வேறு இடத்துக்கு மாறுவாங்க. உங்களை ஆதரிக்கும் புதிய அதிகாரி வந்து சேருவாங்க. நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக நடக்கும். வேறு நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் வீண் பேச்சை குறைச்சிக்குங்க. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகுங்க.
சனியோட வக்ர காலத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உங்கள் ராசிக்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பிரச்சனை வரலாம். மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு தலை தூக்கும். மனதில் நினைச்சதை செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் வரலாம். எதையும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கணும். திடீரென குணத்திலும் செயலிலும் மாற்றங்கள்லாம் வரும். இக்காலத்தில் பண பொறுப்பு சொல்வதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி கொஞ்சம் அலைச்சலையும் செலவினங்களையும் தந்தாலும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் பயிற்சியாகவே இருக்கும்.